ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி செய்யலான்னு சொல்லிட்டு நேற்றுக்கு போட்டிருந்தேன். திங்ஸ்லாம் காய வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நல்லா 2 நாள் காய வச்சு எடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து அது எல்லாத்தையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி, அதாவது கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி அதை வந்துட்டு எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து கருப்பு கவுனி அரிசியை வந்து ஃபஸ்ட்டே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா, பார்லி அரிசி நல்லா வந்துட்டு கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு வறுக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் நப்புத்தன்மையோடு இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு கொள்ளு வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பும் வந்துட்டு நம்ம பொங்கலுக்கெலாம் எப்படி வறுப்போம் அந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வந்துட்டு நல்லா வறுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகு, இது 2யும் சிம்மில் வச்சு கொஞ்சம் ஸ்மெல் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா, ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு வந்துட்டு கட் பண்ணி காய வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்துட்டு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் ஏற்கனவே வந்துட்டு வெயிட் லாஸ் வீடியோன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் பாப்பாங்க 2 பேரும் அப்போ ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்ததுனால எதுவுமே பண்ண முடியல. இப்போவுமே காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு போனாக்கா வந்துட்டு 2 பேருமே வந்து போக விட மாட்டேங்கிறாங்க, தூக்க சொல்லி அழறாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இனிமேலும் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாக்கா வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ரெசிபி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வறுத்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா சூடாக இருக்குது. ஸோ இதை வந்து ஃபேன் கட்டியில் வச்சு நல்லா ஆற விட்டு மிஷினில் அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டால் இவ்வளவும் போட்டு எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு மாவு அரைக்கிற மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்ப்போம் எப்படி வந்துட்டு வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணுறேங்கிறத ஷேர் பண்ணுறேன்.